ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். இப்போ நடந்து முடிஞ்ச 12th எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க மேக்ஸில் 98 மார்க் எடுத்திருந்தாங்க. அண்ட் அவங்க ஒரு ஆடியோ மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. நான் கேட்டிருந்தேன் உங்களோட சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்கள், ஏன்னா அடுத்து வர பசங்களுக்கும் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஸோ அவங்க ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்மிஷனோட அந்த ஆடியோவை நான் இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. கண்டிப்பாக இதில் வர ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் சென்டம் எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை சொல்லி தரலாம். சரிங்களா? ஸோ கவனமா கேளுங்க. அக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து உங்களோட வீடியோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நியர்லி 6 இயர்ஸ் நான் உங்கள் சேனல் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் வந்து ஜூனியர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்ஸ் வந்து தரவா இருக்கணும். பேசிக்ஸ் தரவா இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கான்செப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8th 9th 10th அதுலலாம் பேசிக்ஸ் வந்து நல்லாவே லேர்ன் பண்ணிட்டு அடுத்து நம்ம 11th 12th போகும்போது நமக்கு கான்செப்ட் வந்து நல்லா வந்து புரியுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 விஷயம் அப்படின்னா பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட் கிளாரிட்டி. அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ டாப்பர்ஸா இருந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்க சென்டம் மிஸ் பண்றது எதுல அப்படின்னா, அந்த ஜஸ்ட் 1 or 2 1 மார்க்ல ஈஸியா சென்டம் வந்து விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம புக் பேக் 1 மார்க் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். புக் பேக் 1 மார்க்லயும் வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து ட்விஸ்டட் பண்ணி கேட்பாங்க. அது வந்து நம்ம அதுக்கும் ரெடி ஆயிரணும். அதாவது அது கொஞ்சம் ரேர் தான் ட்விஸ்ட் பண்றது, புக் பேக் ட்விஸ்ட் பண்றது. பட் வந்து அது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த வருஷம் பப்ளிக் 2026ல பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பிசிக்ஸ் 1 மார்க் வந்து ஒன்று புக் பேக் வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக் 1 மார்க்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்காததுனால தப்பா தான் ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து மேபி மேத்ஸ்ல கூட அடுத்த வருஷம் கூட நடக்கலாம். அதனால நம்ம வந்து 1 மார்க் எல்லாமே கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிக்கலாம். புக் பேக் 1 மார்க்ஸ். கம்புக் 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்புக் வந்து நம்ம டீச்சர்ஸ்ட கேட்டா அவங்க கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ கம்புக் 1 மார்க் வந்து எப்படியும் 1 or 2 வந்து டைரக்டாவே பப்ளிக்ல வந்து கேட்குறாங்க. 2025ல கூட கேட்டிருந்தாங்க. இந்த டைம் பப்ளிக் 2026லயுமே வந்து 1 or 2 வந்து டைரக்டா கம்புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கம்புக் 1 மார்க் ரெஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இப்போ நம்ம கம்புக் பார்த்துட்டோம் அப்படின்னாவே 18 or 19 1 மார்க் கண்டிப்பா நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அந்த பேலன்ஸ் 1 or 2 வந்து அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்றது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம இந்த புக் இன்சைட்ல இந்த சம்மரி அதெல்லாம் வந்து நல்லா பார்க்கணும். 1 மார்க்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து மேக்ஸிமம் டாப்பர்ஸ் வந்து சென்டம் வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் டெஸ்ட் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத ஒவ்வொரு டைமும் நோட் பண்ணிகிட்டே வரணும். எந்தெந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி அனலைஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கோர் வந்து அதிகமாயிட்டே போகும். இந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் வந்து எப்பவுமே வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமானா ஒரு டைமும் கேட்டதே கிடையாது. ஈஸியாக தான் கேட்பாங்க. நம்ம வந்து அதை எவ்வளோ சிம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற விதத்துல தான் இருக்கு. இப்போ நான் வந்து மேத்ஸ்ல 98 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு சென்டம் போனதுக்கு காரணமே வந்து அந்த கம்பல்சரி 2 மார்க் தான். நான் வந்து இருக்கிற கஷ்டமான மெத்தட் எல்லாமே யோசிச்சு அதில் அப்ளை பண்ணி நான் சென்டம் மிஸ் பண்ணிட்டேன். பட் வந்து அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு சம் பார்த்தோம்னா அதை எவ்வளோ சிம்பிளாக அப்ரோச் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து அப்ரோச் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சென்டம் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஃபிகல்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணவே கூடாது. அதுதான் நான் பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக். அதை வந்து ஜூனியர்ஸ் யாரும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு சாப்டர் வந்து புரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த சாப்டரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் டைம் நம்மளால எடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் வந்து நம்ம தாராளமாக எடுக்கலாம். இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணுறது, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறது வந்து நம்ம மார்க் வந்து லெஸ் ஆகிறதுக்கு அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த சாப்டர் புரியலையா அதுக்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த கான்செப்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த சாப்டர் வந்து நம்ம எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போதான் நம்ம வந்து சென்டம் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறது அப்படின்றது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம
சால்வ் பண்ணுறது ரொம்பவே வந்து முக்கியம் தான். பட் அதில் வந்து என்னன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டுமே நம்பி வந்து போயிடுறாங்க. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் நம்பி போனவங்களுக்கு அது வந்து டஃப். அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் வந்து நம்பவே கூடாது. ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ரிவிஷன் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம வந்து எல்லாமே தான் படிக்கணும், எல்லா சமூகமே தான் சால்வ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்பி முக்கியமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு போகவே கூடாது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்பி. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டாப்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சாப்டர் 11, 12, 1 இந்த 3 சாப்டர் வந்து நல்லா வந்து ரிவிஷன் பண்ணணும். அதாவது சிம்பிளான சாப்டர்ஸ் தான் அதெல்லாமே. அதுல வந்து நம்ம கொஞ்சம் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இப்படிதான் போடணுமா அப்படின்னு டக்குன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இந்த சாப்டர் 9, 10 அதெல்லாம் தெளிவா படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இந்த ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா அந்த சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அதுலயும் வந்து நல்லா கிளியரா இருக்கும், ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே கூடாது. எப்பவுமே வந்து காமா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ரிலாக்ஸ்டா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கும் வந்து இந்த ஈஸியா வந்து அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படிலாம் படிச்சோம் அப்படின்னா நமக்கும் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வந்து நல்லா காம் மைண்ட்ல வந்து படிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து நல்லா புரியும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எப்பவுமே கடைசி நேரத்துல படிச்சுக்கலாம், கடைசி 2 மாசத்துல படிச்சுக்கலாம், பப்ளிக் வரும்போது படிச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இருக்கவே கூடாது. எப்பவுமே பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சிடணும். அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம என்னதான் வந்து படிச்சு நம்ம என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் வந்து ஃப்ரீக்வெண்டா ரிவிஷன் பண்ணி நம்ம என்னதான் பண்ணாலுமே ஒரு சில டைம் நமக்கு மறக்கிறது அப்படின்றது வந்து இயல்பான விஷயம்தான். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய படிச்சிருக்கும் போது கொஞ்சம் வந்து மறந்து போயிடும் தான். அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலது நமக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு புரிஞ்சதை இன்னொருத்தங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னா அது என்னைக்குமே மறக்கவே மறக்காது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தாராளமா டீச் பண்ணலாம். இப்போ அவங்களை கூப்பிட்டு இந்த சம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீச் பண்றதுல தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு என்னைக்குமே மறக்கவே மறக்காது. இந்த ஒரு டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இது வந்து நான் வீட்லயே ஆனாலும் வந்து என்னோட தம்பிக்கு சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து பண்ணுவேன். அது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் தான். அது வந்து ஜூனியர்ஸும் வந்து அந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து நம்ம நாலேஜ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் ஹிபா மேத்ஸ் ஷபானாக்காக்கு வந்து நான் ரொம்ப ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. அண்ட் நான் ஃபாலோ பண்ண இந்த விஷயம்லாம் வந்து அடுத்த ஜூனியர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினச்சி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ ஸோ மச்மா உங்களோட சீக்ரெட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஸ்டடீஸ்க்கு ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், என்னோட விஷஸ். அண்ட் என்ன பசங்களா எல்லாருமே கேட்டிங்களா, 12th நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும், உங்களோட மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எப்படியாவது நம்ம எய்ம் பண்ண மார்க்கை எடுத்துடணும் இல்லையா? கண்டிப்பா நம்ம 98, 99 அண்ட் 100 இந்த 3 மார்க்ல ஒரு மார்க்ல வந்து லேண்ட் ஆயிடலாம். சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் என் கூட சேர்ந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாமை எவ்வளோ சூப்பரா கிராக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபுல் இயர் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க பப்ளிக் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்ல சூப்பரா ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.